கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். பேட்டிங்கை சரி பண்ணா பவுலிங் பிரச்சனை, பவுலிங்கை சரி பண்ணா பேட்டிங் பிரச்சனை, ரெண்டையும் சரி பண்ணா ஃபீல்டிங் பிரச்சனை. சிஎஸ்கேக்கு என்னதான் ஆச்சு? உண்மையாலுமே இந்த மேட்ச் அவங்களுடைய இன்டென்ட் சூப்பராக இருந்தது. கடந்த 4 மேட்ச் ஆடினதுக்கு இந்த மேட்ச் பக்காவாக ஆடினாங்க. போராடி தோத்தாங்க, அதில் மாற்றம் கிடையாது. இருந்தாலும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் 160 தான் டார்கெட் இருந்திருக்க வேண்டிய மேட்சை கொண்டு போய் 220 விட்டது. மோசமான பவுலிங், சிஎஸ்கேல ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, அது மட்டும் இல்லாமல் தோனி வெளியே போகணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி போஸ்ட் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுக்கு மேல ஏகப்பட்ட குறைகள் இருந்தது. ஸோ இன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம 1000 விஷயம் பேசணும். 2 நாளைக்கு முன்னாடி டீம்ல அதை மாற்றணும், சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இந்த டீம் எல்லாம் உருப்படாதுன்னு சொன்னோம். ஆனால் சிஎஸ்கே அப்படி கிடையாதுங்க. நானே பல தடவை கழுவி ஊற்றிருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அவங்க கிட்ட அவுட்புட் வாங்க விட மாட்டாங்க. இந்த டீமை வச்சு அடிக்க முடியும். இந்த டீம் பேலன்ஸ்டு டீம் தான். ஆனால் தோத்ததுக்கு காரணம் அன்னைக்கு எங்க நாள் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே டீமை அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ போன தடவை 50 ரன் கொடுத்த முகேஷ் சௌத்ரி விக்கெட் எடுத்தாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே சரியான பவுலிங், கலீல் அகமது சரியான பவுலிங். என்னதான் பஞ்சாப் படிச்சாலுமே ஒரு கட்டத்தில் 9 ஓவர் முடிவில் 85க்கு 5 அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. எப்பா செம பவுலிங்டா. அந்த ஆரியா அவனை மட்டும் தூக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸியாக ஒரு 160 அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே சொல்லிட்டுலாம். ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கே இன்னைக்கு மேட்சாவது ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆனால் ஆரியா அவர் ஆடின ஆட்டம் இருக்கே, எப்பா 100 ரன் அடிச்சாருங்க. முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். சின்ன பையன், சரியான ஒரு பேட்டிங். ஸோ இந்த மாதிரியான யங் டேலண்ட் தான் சிஎஸ்கேக்கு தேவை. பட் அப்படி எல்லாமே சொல்லும்போது ஏகப்பட்ட கேட்சை விட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு 10-15 ரன்லேயே ஒரு கேட்ச் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 30-35 ரன்ல ஒரு கேட்ச், 78 ரன்ல ஒரு கேட்ச், 3 கேட்சை விட்டா மனுஷன் 100 அடிக்காம என்ன பண்ணுவான்? ஸோ அந்த 3 கேட்சில் ஏதாவது ஒன்றை பிடிச்சிருந்தா கூட ஒரு 30 ரன் 40 ரன் வந்துட்டு கம்மியாயிருக்கும். நம்ம தோத்தது என்னமோ கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் வித்தியாசத்தில் தான் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு காரணம் தாங்க ஃபீல்டிங் கோட்டை விட்டுட்டாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பழைய ஃபீல்டிங் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிராவோ, சுரேஷ் ரெய்னா, ஃபேஃப் டு பிளஸி, அந்த இடத்துல இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் பாருங்க. மைக்கசி, முரளி விஜய் கன் பிளேயர்ஸாக இருந்தாங்க. கன் ஃபீல்டிங் சைடாக இருந்தது. ஸோ இப்போ ஃபீல்டிங் ரொம்ப சொதப்பல். கான்வே மட்டும்தான் இருக்காரு. ரச்சின் பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபீல் பண்ணுவாருன்னு நினைச்சோம். ஆனால் அவரே கேட்ச் எல்லாம் விடுறாருங்க. ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தான் இருந்தது. அண்ட் முகேஷ் சௌத்ரி கேட்சை பிடித்து பவுண்டரி லைனில் காலை வைக்கிறாரு. ஸோ கேட்சை எங்கே பிடிச்சிட்டு எங்கே நிற்கிறன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. என்னதான் பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஃபீல்டிங்கினால தான் இன்னைக்கு நான் தோத்தது. இதுதான் 100% உண்மை. ஸோ அதனால தான் பவுலிங்கில் போச்சு. அண்ட் மத்தீஷா பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணால் பவுலிங் நல்லா போடுவாருன்னு முதல் ஓவர்லேயே 3 6 அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஆனால் அதுக்கு காரணமாக அவர் சொல்ல முடியாதுங்க. பல கேட்ச் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? ஃப்ரீ ஃப்ளோயிங்காக சுற்றலாம் தான் நினைப்பாரு. ஸோ அதுக்கான காரணமும் அவர் மேலே போய் ப்ரெஷர் வந்துச்சு. ஆனால் மீதி 3 ஓவரில் நான் யாருங்கிற மாதிரி கம்பேக் கொடுத்தாரு. 50 ரன் கொடுத்தா கூட அவருடைய ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 24 ரன் பக்கம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் 3 ஓவர் ஓரளவுக்கு நல்லா தான் போட்டார் அப்படிங்கிறத சொல்லியாகணும். சரி ஓகே, பேட்டிங் வந்தாங்க. சூப்பரான ஒரு பேட்டிங். இந்த மாதிரி தான் சிஎஸ்கே ஆடணுங்க. தில்லுக்கு தொட்டு பேட்டிங் ஆடணும். ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவான் கான்வே 2 பேருமே அப்படியே பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி அங்கங்கே 4 6 அடிக்கலைங்க. எல்லாமே மடக்கி 4 தான் அடிச்சாங்க. பவர் பிளே முழுக்கவே பார்த்தோம்னா 4 தான் வந்துச்சு. ஸோ அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் லாஸ் ஆகாமல் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக 50க்கு 0ங்கிற மாதிரி பவர் பிளேலெல்லாம் பார்த்தோம். 56 ரன் சம்திங் என்ன அடிச்சாங்க 6 ஓவரில். ஸோ அதுக்கப்புறம் தான் ரச்சின் வந்துட்டு ரொம்ப அவசரப்பட்டு மேக்ஸ்வெலுக்கு இறங்கி விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் நின்றுக்கணுங்க. அவர் மட்டும் ஓரளவுக்கு நின்றுருந்தாரு அப்படின்னா ஸோ மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் ஓகே, அவருக்கு இது நின்று ஆடி ஸோ அதுக்கு பதிலாக தூபே வராமல் போய் அது ஒரு மாதிரியாக கூட போயிருக்கலாம். தூபே வந்தார். சரியான ஒரு பேட்டிங், பாராட்டணுங்க. அவருடைய கிளியர் தூபே, இதுதான் உண்மையான ஒரிஜினல் தூபே. ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்சாக பார்க்காம இருந்திருப்போம். சரியான அடி அடிப்பார். ஃபர்ஸ்ட் ஒரு 2 6 போனதுக்கப்புறம் சிங்கிள் ரொட்டேட் பண்ணோம். ஸோ அதுதான் பிரச்சனையாக இருந்தது. இப்போ கரெக்டாக சிங்கிளாக ரொட்டேட் பண்ணி கான்வேக்கும் தூபேக்கு உள்ள பார்ட்னர்ஷிப் சூப்பராகவே போச்சு. ஸோ உண்மையாலுமே பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் ஒரு பேட்டிங். அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் டெவான் கான்வே அவரை பற்றி பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? சரியான இன்னிங்ஸ். நிறைய பேர் வந்துட்டு ஒரு 40 பால் பிடிச்சி 69 ரன்ல ஒரு இன்னிங்ஸ் ஆனுங்கிற மாதிரி கேட்கலாம். ஏன்னா அந்த பையன் பிரியா நாரியா 35-38 பால்லாம் செஞ்சுரி, 39 பால் செஞ்சுரி அடிக்கும்போது ஸோ இதெல்லாம் ஒரு இன்னிங்ஸ்னு கேட்கலாம். ஸோ ஒரு பக்கம் விக்கெட் போகும்போது பொறுமையாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நமக்கு தேவை. ஸோ நம்ம கையில் ஆக்சுவலாக டார்கெட் சேஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு தான் அவர் போகும்போது இருந்தது. வெயில் தாங்க முடியாமல், ரொம்ப அதாவது வெயில் கிடையாது, புழுக்கம் தாங்க முடியாமல் அவர் வந்துட்டு உள்ளே போயிட்டாருங்க. ரிட்டையர்ட் அவுட் ஆகி வந்தாருங்க தலை தோனி. ஸோ யாரெல்லாம் தோனி ஃபார்ம் அவுட், தோனியெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எதுக்கு கிளவனை வச்சு ஆடிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. கிளியராக அவர்கிட்ட அந்த இன்டென்ட் இருக்குது. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபினிஷர் இல்லை. நான் ஒரு 3-4 வீடியோவில் சொல்லியிருக்கேன். எஸ், ஒரு சில டைமில் பேட்டில் படலைன்னு பார்த்தோம். ஒரே மேட்ச் தாங்க படல. போன மேட்ச் கொஞ்சம் பால் சாப்பிட்டாரு. அது ஆக்சுவலாக போன மேட்ச் யாராலையுமே கனெக்ட் பண்ண முடியல. விஜய் சங்கர் யாராலையுமே கனெக்ட் பண்ண முடியல. பிச்சு ட்ரை ஸ்லோ ஆயிடுச்சு பகல் மேட்ச்சில். ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச் ஒரு 11 ரன்னுக்கு அவுட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி 36. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஒரு குயிக் ஒரு 30 அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த மேட்ச் ஒரு பார்த்தோம் அப்படின்னா குயிக் 5 27 அப்படிங்கிற மாதிரி
மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. சரியான ஒரு பேட்டிங்க. ஸோ தோனி நின்றுருந்தா ஃபினிஷ் பண்ணியிருக்க முடியுமாங்கிறது டவுட் தான். ஆனால் கடைசி ஓவரில் 28 அப்படிங்கிறதே நம்ம ஒரு 8 ரன் 9 ரன் விதத்தில் தோற்றுருப்போம். ஸோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாரு. உண்மையாலுமே சரியான பேட்டிங். உண்மையாலுமே அவரையும் பாராட்டி ஆகணும். செம்மையாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஓவராலாக சிஎஸ்கே 200க்கு மேலே அடித்தாங்க. இது ஒரு தோல்வி தான் அப்படின்னா கூட இதுலேருந்து பல பாடங்களை கற்றுக்கொண்டு போகணும். சரி, ஓகே, சிஎஸ்கே குவாலிஃபை ஆகுமான்னு கேட்டால் டவுட்டு தான். இதுக்கப்புறம் வாய்ப்புங்கிறது ரொம்ப 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 கம்மி. இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகளை அடைச்சா மட்டும்தான் உண்டு. ஸோ பஞ்சாபுக்கு உண்மையாலுமே வாழ்த்துக்கள். சிஎஸ்கே 9 மேட்ச்சில் குறைஞ்சபட்சம் 7 ஜெயிக்கணும். 7 ஜெயிச்சா மட்டும்தான் மொத்தமாக 8 வின் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போக முடியும். வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி தான். ஒவ்வொரு மேட்ச்சும் உசுரை கொடுத்து விளாடணும். இந்த பிளேயிங் லெவலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு பேட்ஸ்மேன் கம்மி தான். ஜடேஜானால கனெக்ட் பண்ண முடியல, ஒரு விஜய் சங்கர்னால கனெக்ட் பண்ண முடியல. 2 சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தானா கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்படி எடுக்க சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.